பெருந்தலைவர் காமராஜரை பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா பேசியிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. பெருந்தலைவர் காமராஜர் இந்திய திருநாட்டில் தன்னை தேடி வந்த பிரதமர் பதவியை அனைத்து முதலமைச்சர்களும் பெருந்தலைவர் காமராஜர் தான் பிரதமராக வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட நேரத்தில் அந்த பிரதமர் தன்னை தேடி வந்த பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ளாது லால் பகதூர் சாஸ்திரியையும் அதற்கு பிறகு அன்னை இந்திரா காந்தியையும் பிரதமராக்கிய கிங் மேக்கர் பிரதமர் காமராஜர் அவர். அப்படிப்பட்ட அந்த மாபெரும் தலைவர் தமிழகத்தினுடைய அடித்தளத்தை அமைத்து தந்த மகத்தான தலைவர். தமிழகத்தில் அத்தனை அணைக்கட்டுகள், மின்சார திட்டங்கள், தொழிற்கூடங்கள் என்று தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றி காட்டிய பெருமை பெருந்தலைவர் காமராஜருக்கு. இங்கே குடியுரிமை குத்தகைதார் பாதுகாப்பு சட்டம் என்ற சட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்தில் இருக்கின்ற தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்கள், பின்தங்கிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் நில உரிமையை அளித்து அவர்களுக்கு அவர் நிலத்திலிருந்து அவர்களை வெளியேற்ற முடியாத சட்டத்தை கொண்டு வந்து மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தியவர் பெருந்தலைவர் காமராஜர். அப்படிப்பட்ட மகத்தான சேவைகளை செய்த காமராஜரை பற்றி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் பேசியிருப்பது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக முதலமைச்சர் அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தமிழக காங்கிரஸ் சார்பாக, தொண்டர்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அது போன்ற சரியான நடவடிக்கை எடுத்து திருச்சி சிவா உடனடியாக மன்னிப்பு கோரி தான் பேசியது தவறு என்று மறுத்து அவர் தவறை உணர்ந்து செய்யவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டங்களை காங்கிரஸ் பேரியக்கம் தமிழகம் முழுவதும் நடத்தும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கடுமையாக குறிப்பிட்டு சொல்லிக் கொள்கிறேன். ஆகவே பெருந்தலைவர் காமராஜரை பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக அவர் மன்னிப்பு கோர வேண்டும். அவர் மீது தகுந்த நடவடிக்கையை திராவிட முன்னேற்ற கழக தலைமை, தமிழக முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்பதையும் வற்புறுத்தி கேட்டு, அப்படி இல்லை என்று சொன்னால் தமிழகத்தில் இருந்த காங்கிரஸ் தொண்டர்கள் மிகப்பெரிய போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்துவார்கள். ஏனென்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜர் என்பது காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மகத்தான தலைவர். மற்ற தலைவர்களை, மற்ற கட்சிகள் எப்படி பார்க்கிறதோ தெரியாது. ஆனால் காங்கிரஸ் தொண்டர்கள் பெருந்தலைவர் காமராஜரை தெய்வமாக எண்ணுகிறார்கள். அப்படிப்பட்ட மகத்தான தலைவரை இழிவுபடுத்திய திருச்சி சிவா உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் போராட்டம் நடத்தும், மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தும் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன சொல்றாங்கன்னா, அவரு என்னோட கருத்து இல்ல, இது தமிழக முதலமைச்சரா இருந்தா கருணாநிதி சொன்ன கருத்துன்னு சொல்றாரு. அப்ப யார் சொல்றது உண்மை நீங்க ஏத்துக்கிறீங்க? சிவா சொல்றது இது என்னோட கருத்து இல்ல, தமிழக முதலமைச்சர் கருணாநிதி சொன்னதுதான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. கருணாநிதி தான் அப்படி சொன்னாரா? எல்லா இடங்களிலும் அவருக்கு ஏசி தான் பிடிக்கும், ஏசி அவர் உடல் ஏசியில அப்படி சொன்னதாக தெரியல அவர் சொல்லியிருக்காரு. கருணாநிதியோட கருத்து சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க யார் சொல்றது உண்மையா இருக்கு? அது தவறா சொல்லியிருக்காரு. கருணாநிதி சொன்னது தவறா? கருணாநிதி அப்படி சொல்லல. கருணாநிதி அப்படி சொன்ன மாதிரி கருணாநிதியா சொல்லியிருக்காருன்னு அவர் சொல்லியிருக்காரு. 2013 அவரோட ஃபேஸ்புக் பேஜ்ல போட்டுருக்காரு. அதை இப்ப சமூக வலைதளத்துல திமுக ஐடி பார்க்கிங்க. கருணாநிதி சொன்ன கருத்து தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த வார்த்தை பதிவு பண்ணியே போட்டுருக்கேன். கருணாநிதி சொன்னதா சொல்லியிருக்கேன். அப்படி கருணாநிதி அப்படி சொல்லியிருந்தாலும் அது தவறு. அப்ப கருணாநிதி சொல்லி இருந்தாலும் அது தவறு. கருணாநிதி சொன்னாலும் தவறு தானே. காங்கிரஸ்க்கு தொடர்ச்சியாக திமுக தரப்புல உரிய மரியாதை கொடுக்கலான்ற மாதிரி பார்க்கப்படுது. ஒண்ணு வந்து மாநில தலைவர் செல்வப்பிரந்தன் கோயில் அனுமதி மறுக்கப்பட்டது. ரீசெண்டா வந்து திருச்சி சார் மாதிரி பேசிட்டு எப்படி பாக்குறீங்க? நான் கூட்டியில ஒரு நாள் இடிச்சிட்டு இருக்கீங்க, கருத்து உங்க கையில அழகான வண்ணாத்து உச்சம் கையில இருக்கு. நீங்க காமராஜரோட தெய்வம், காமராஜர் எங்களோட தெய்வம், அழகான வண்ணாத்து இப்பமா அது பதில் சொல்லிடலாம். சரியான முறையில் திருச்சி சிவா மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால்
காங்கிரஸ் பேரியக்கம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தும், மக்கள் போராட்டங்களை நடத்தும். அவமானப்படுத்துற மாதிரியான செயல்கள் நடந்துட்டு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக திமுக ஆட்சியில வந்து காங்கிரஸ் அங்கீகாரமும் மரியாதை கொடுக்கப்படுற மாதிரி எல்லா கண்ணசாமி பேசுறாங்க. இதை பத்தி இது பெருந்தல் காமராஜ் பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறோம். மாநில தலைவருக்கே அது நடந்திருக்கு சார். கோவில் அவமதிப்பு நடந்திருக்கு. அமைச்சர் இந்து சமய சேகர வன்மையை கண்டிக்கிறதுக்கு அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு காங்கிரஸ் தலைவர், தமிழக காங்கிரஸ் தலைவர் தெரியாதா சார்? தொடர்ச்சியா வந்து இந்த காங்கிரஸ் இந்த மாதிரி தவறுகள் நடத்தப்பட்டால் அதை வன்மையை கண்டிக்கிறோம். காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வந்து திமுகவினுடைய கட்டுக்கதைகளால தான் காங்கிரஸே வீழ்ந்தது, அதனுடைய தொடர்ச்சி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய கட்டுக்கதை எல்லாம் வீழ்ந்தது நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, அப்படித்தானே. அந்த கட்டுக்கதைகளால தான் காங்கிரஸ் கட்சி வீழ்த்தப்பட்டது. ஆமா, அப்ப திமுக கருணாநிதி சாதனைகளை எல்லாம் மறைத்து தானே சொன்னாங்க. இல்ல இப்ப திமுக தலைவர் கருணாநிதி கூடா நட்பு கேடாய் முடிந்தது மாதிரி காங்கிரஸ் சொல்லுதாக்க திமுக கூடா நட்பு கேடாய் அந்த மாதிரி நாங்க தைரியமா சொல்றோம் இல்லையா சார்? இப்போ நீங்க சொல்றீங்க உங்களுக்கான தெய்வம் காமராஜர் சொல்றீங்க. காமராஜருக்கு இழிவு வரும்போது என்ன சார் காங்கிரஸ் இன்னும் பொறுமையா இருக்கீங்க? உங்களோட தெய்வமே காமராஜர் இருக்கீங்க, காமராஜருக்கு இழிவு வந்துட்டு இன்னும் என்ன கொடுத்துருக்கீங்க? இன்னும் சைலண்டா இருக்க காரணம் என்ன? காங்கிரஸ் தவறான வெளிப்படையா வாங்கல தொண்டர்கள் முடியாது. வக்கீல் தான் பேசுவோம். வக்கீல் மகேந்திரன் காமராஜரை பற்றி அவங்கதான் பேசிட்டு சிவா ஒரு வாரத்துக்குள்ள மன்னிப்பு கேட்கலன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவு சார்பாக அவர் மீது கிரிமினல் வழக்கு தொடரப்படும். அது எங்களுக்கு தெரியல. ஒருவேளை வந்து அவர் தலைமைக்கு ஏதாவது ஒரு கிட்டான சூழ்நிலை உருவாக்கி கூடாதுங்கிறதுக்காக பேசுறாரு சந்தேகம். அது அது சந்தேகம் ஏற்படுது. சமூக கடைசியா வந்து காமராஜர் வந்து கருணாநிதி கையை பிடிச்சு இனிமே தமிழ்நாட்டை நீந்தாப்பா பாதுகாக்கணும்னு சொல்லி சொன்னதாகவும் திருச்சி சிவா சொல்லியிருக்காரு. ஆனா அதை வந்து திருச்சி வேலுசாமி நிச்சயமா மறுத்திருக்காரு. குறிப்பாக அவர் 2 மாதமாக யாரையும் பார்க்கல, தன்னோட உயிர் போகும்போது யாருமே பார்க்கல, காலம் நீங்கி யாருமே பார்க்காத சூழ்நிலை இது போன்ற ஒரு பொய்யான தகவலை திமுக பரப்பிட்டு இருக்கதா திருச்சி வேலுசாமி சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? காமராஜர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல், மகாத்மா காந்தி, நேருஜி போன்ற தலைவர்களோடு இணைந்து பழகியவர். அவர்களுக்கு இணையா பழகக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க தலைவர். அவர் எந்த சந்தர்ப்பத்திலும் யாருடைய கையை பிடித்து அழக்கூடிய சந்தர்ப்பமும் ஏற்படல. அப்படிப்பட்ட தலைவரும் அவருக்கு. திமுக தலைமை பொதுவாகவே திமுக தலைமை காங்கிரஸோட அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தியோட இருக்க நெருக்கத்தின் காரணமாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியை வந்து சரியா உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம மதிக்காம இருக்கிறதா பெருவாரியான காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க. இதனுடைய அடிப்படையில தான் செல்வ பெருந்தகை அவமதிக்கப்பட்டதும் இன்னும் பிற நிகழ்வுகளும் இதுல என்ன இருக்குது? தமிழக காங்கிரஸ் கமிட்டி திருநெல்வேலி இருக்கு, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? இந்த பதிலுக்கு நீங்க தான் சொல்லணும். சொல்லு. அகில இந்திய காங்கிரஸோட அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தியோடைய திமுக தலைமை நெருக்கமா இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக தமிழக காங்கிரஸ் கமிட்டி திமுகவால் புறக்கணிக்கப்படுகிறதா? தமிழக காங்கிரஸ் கமிட்டி ஒன்றும் திமுக புறக்கணிக்கப்படல. இது வந்து பெருந்தலைவர் காமராஜர் பற்றிய அவதூறு கருத்துக்களை கண்டித்து தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. அப்படி பேசுறதுக்கு எங்க இருந்து தைரியம் வருது சார்? அப்படி அவங்க ஒன்றும் பேசல. தலைவர் அவர் பேட்டி போராட்டம் ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரி எங்க போராட்டம் பண்ணாலும் நீங்க அண்ணன் வந்து அதுக்கு கண்டிச்சு மூத்த தலைவர்கள் ஆலோசனைப்படி நம்ம செயல்படுவோம். இல்ல பாகிஸ்தான்ல உடனே தூக்கு போட்டாச்சு, மோடின்னு அமித்ஷா உடனே ஒரு இந்தியர் என்ற முறையில சொல்றேன். இந்தியர் ஆனா இப்போ காமராஜர் தலைவர் சொல்லுவாங்க.
ஆனா இந்த கட்சியை வளர்த்து காமராஜர். இன்னைக்கு வரை காமராஜர் ஆட்சி கொண்டு இருந்தா காங்கிரஸோட வாசங்களை இருக்கானா காமராஜர் பத்தி இவ்வளவு விமர்சனம் பண்ணல. பெருந்தலைவர் காமராஜர் மேல பத்திரிகையாளர் இவ்வளவு நட்பா அவ்வளவு பாசமா இருக்கு. காமராஜரோட பற்று இருக்கா உங்களுக்கு அது வருத்தம் இல்லையா? பட்டிருக்க போய் மூத்த தலைவர் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. என்ன மாதிரியான போராட்டங்கள் மேற்கொள்ள போறீங்க? மக்களை திரட்டி போராட்டம் நடக்கும். அது எப்பயா ஏதாவது காலக்கெடு வச்சிருக்கீங்களா? மன்னிப்பு கேட்கலாம்னா அவர் சாதாரண கழகத்தோட துணை பொதுச் செயலாளர், கட்சியோட மிகப்பெரிய துணை பொதுச் செயலாளர், ஒரு தலைவருக்கு அடுத்த போஸ்ட்ல இருக்காரு. அவரே இந்த அளவுக்கு பேசும்போது நீங்க உங்க முன்னிட்டு அவர் நிபந்தனை மன்னிப்பு கேட்க வேண்டும் சொன்னால் காங்கிரஸ் பேரியக்கம் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தும். தமிழக முதலமைச்சருக்கு என்ன வலியுறுத்துறீங்க? தமிழக முதலமைச்சருக்கு தொடர்பாக என்ன வலியுறுத்துறீங்க? உடனடியாக அவரை மன்னிப்பு கேட்க சொல்ல வேண்டும். என்ன எச்சரிக்கை கொடுக்கீங்க முதலமைச்சருக்கு? முதலமைச்சருக்கு என்ன வலியுறுத்துறீங்க? என்ன எச்சரிக்கை? முதலமைச்சர் உடனடியாக திருச்சி சிவாவை உடனடியாக மன்னிப்பு கேட்க சொல்ல வேண்டும். பொதுமக்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் மன்னிப்பு திருச்சி சிவா நேரடியாக ஆமாம். எது முதலமைச்சர் மௌனம் சாதிச்சு வராரு. முதலமைச்சர் பெரிய போராட்டம் நடத்தும். மன்னிப்பு கேட்கலாம் பெரிய போராட்டம் நடத்தும். முதலமைச்சரே மௌனம் சாதிச்சு வராரு. ஒரு முதலமைச்சர் இதுவரை தெரியாமையா இருக்கு திருச்சி சிவா பேசுறது இன்னும் தெரியலன்னு நினைக்கீங்களா? ஆமா, நெல்லை மாவட்ட காங்கிரஸ் சார்பாக முதல்கட்ட போராட்டத்தை நடத்தும். விவசாயிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். தாண்டி மன்னிப்பு நல்ல விஷயம் தான், மன்னிப்பு கேட்கணும். அதை தாண்டி முதலமைச்சர் மௌனம் சாதிச்சு வராரு. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? முதலமைச்சர் உடனடியாக கால அவகாசம் வேணும்ல. அப்பதான் பத்திரிகை மூலமா தலைவர் சொல்லியிருக்காங்க, தகவல் போட்டோம். நேற்று நடந்தது 24 மணி நேரத்துக்கு தாண்டிச்சு. இன்னும் அவருக்கு தெரியாம இப்பதானே இவங்க பத்திரிகையில சந்திச்சிருக்காங்க. கோரிக்கை இப்பதானே வச்சிருக்காங்க. இப்பதான் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஊடகத்துல வந்துதான் முதலமைச்சர் தவறு தெரியுமா கேட்கறாங்க. இது இப்பதானே இது விஷயமா மூத்த தலைவர் பத்திரிகையில சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். முதலமைச்சர் தெரியாது, இதுவரை தெரியாது. அது எங்களுக்கு தெரியல. நீங்க சொல்றது எங்களுக்கு தெரியல. எல்லாரும் நாங்க இப்பதான் மூத்த தலைவர் பத்திரிகை செஞ்சு சொல்லியிருக்காங்க. அதோட ரிசல்ட் பார்த்துட்டு பெருசாக்காதீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் தான் வந்து குறிப்பிட்டு வருத்தமோ மன்னிப்போ எதுவுமே அந்த வார்த்தையை வந்து அவங்க பதிவு செய்யவே இல்லை. அவர் கொடுத்த விளக்கத்தை நாங்க ஏத்துக்கிடல. சிவா கொடுத்த விளக்கத்தை ஏத்துக்கிடல. அதனாலதான் அந்த திருச்சி சிவா அந்த விளக்கத்துல கருணாநிதி உத்தரவிட்டதான் நான் வந்து நான் வந்து காமராஜர் சொல்லிட்டாங்க. நாங்க சொல்றோம்ல, கலைஞர் சொல்லியிருந்தாலே காமராஜர் பத்தி அப்படி சொல்லியிருந்தாலும் அதே தவறான தகவல். கருணாநிதி இல்லாம தமிழக முதலமைச்சர் அப்பா சொன்னாருன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி சொல்றீங்க? அதுவும் தவறான தகவல். காமராஜரை பற்றி இந்த பிரச்சனைகளை யார் சொல்லிருந்த கருத்தும் தவறு. அவரை மாதிரி ஒரு எளிமையான தலைவர் வந்து இந்தியாவிலே கிடையாது. ஆமா, போராட்டமும் மக்களுக்கு வழக்கறிஞர் பிரிவு